Hi friends, இன்னைக்கு நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் ஒரு வெஜ் தாலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கூட்டு பொரியல் எல்லாமே செய்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எண்ணெயும் ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஆல்ரெடி குழம்பு ரசம் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கிறதுனால டேரெக்டாக பொரியல் கூட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஃப்ரைக்காக சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கணும். வெந்த பிறகு தோலை எடுத்துட்டு வட்ட வட்டமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேக வைக்கையில் உப்பு எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதுக்கு மைதா மாவு தேவையில்லை, அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி வச்சிடணும். இதை நம்ம சாப்பிட்ற சமயத்தில் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை மொத்தமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தேவைப்படையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கத்திரிக்காய் துவட்டல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கத்திரிக்காவை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 5 கத்திரிக்காய் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா நம்ம தயார் பண்ணிக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகமும் 3 காஞ்ச மிளகாவும் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். பருப்பு கருத்து போயிடக்கூடாது, அப்புறம் துவட்டல் கசப்பு கொடுத்துரும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் சேர்க்கலை. இதை ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேண்டாம், லேசாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கடுகு தேவையில்லை, கொஞ்சமாக உளுத்த பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் ரொம்ப பொன்முறுவலாக வதங்க வேண்டாம், லேசாக அந்த பச்சை வாடை போனால் போதும். ஏன்னா இது கத்திரிக்காயோட சேர்த்து தான் வதங்கணும். இப்போ கத்திரிக்காயை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிளறிட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும். நம்ம தண்ணி சேர்க்காதனால லோ டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுக்கணும். கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு மசாலா சேர்த்துடலாம். அதில் உள்ள காரமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டு இறக்கிடலாம். நம்ம கத்திரிக்காய் தோட்டல் ரெடி ஆயிடுச்சு. பொரியலுக்காக 1 கப் சின்ன பீஸாக கட் பண்ண பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதோடு இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். பீட்ரூட் பட்டர் பீன்ஸ் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி. இதுக்கு தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் ஹையில் வச்சு எடுத்துடலாம். நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடும், உங்களுக்கு தண்ணி நிற்காது. இதில் கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய்த்தூள் தாளித்து கொட்டிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் உங்களுக்கு. இதில் தேங்காய் துருவல் ரொம்ப வதங்க வேண்டாங்க, அதோட ஃப்ரெஷ் வாசனை இந்த பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் உங்களுக்கு எண்ணெயே அதிகமாக செலவாகாது. நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பாயசம் ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வறுத்த சேமியா தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் 1 கப் எடுத்துக்கலாம். நெய்யில் முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சையும் முதல்ல வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதை எடுத்து வைக்க வேண்டியது இல்லைங்க, அதுலேயே நம்ம சேமியா சேர்த்துடலாம். சேமியா ரோஸ்டடாக இருந்தால் கூட நெய்யில் ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா பாயசத்தில் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். லேசாக நெய் அந்த சேமியாவில் படுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி ஜவ்வரிசி சேர்த்து நம்ம சேமியா வைக்க போகிறோம். தனியாக ஒரு 1/2 கப் ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நைலான் ஜவ்வரிசி அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். வெந்து கண்ணாடி மாதிரி ஆனாக்கில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். வறுத்த சேமியாவில் கட்டியான பால் சேர்த்துக்க போகிறோம்.
சேமியா பாயசம் பண்ணையில் நம்ம 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணணுங்க. ஒன்று வந்து தனி பாலில் வேக வைக்காதீங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அதே போல் முதல்லையே மொத்தமான பாலையும் சேர்த்துடாதீங்க, 1 கப் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதுமே சேமியா ஜவ்வரிசி பாயசம்லாம் செய்யல கொஞ்சம் ஆறின பிறகு கட்டியாயிடும். அந்த எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாசத்துக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் தட்டி சேர்த்துக்கிட்டாலும் சரி, நான் சீனியோடு சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இனிப்புக்கு தகுந்தாப்புல சீனி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று போல் சேர்ந்து வெந்து வரட்டும். இதில் சீனி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கடைசியில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம பால் சேர்க்கையில் இனிப்பு கொஞ்சம் குறைஞ்சிடும். இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி கூட்டுக்காக சௌச்சௌ எடுத்துருக்கேன். இதை தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதையும் ப்ரெஷர் குக்கரில் தான் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப் தண்ணியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம். இதில் தக்காளி வெங்காயம் எதுவுமே நான் சேர்க்கலை. ஒரு 1/4 கப் தேங்காய் துருவலோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு விசில்லையே உங்களுக்கு நல்ல வெந்திருக்கும். இதோட நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கூட்டை இறக்கிடலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகால ஒரே 1 ஸ்பூன் மட்டும் பச்சடிக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தாக்கில் நம்ம இறக்கி வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு பச்சடி தான் பண்ண போகிறோங்க, வெள்ளரிக்காய் பச்சடி. வெள்ளரிக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதுங்க, பச்சடி நல்லா செட் ஆகிடும். இதுக்கு தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு தாளிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாளிச்சிக்கலாம். வெள்ளரிக்காய் நல்ல சாஃப்ட் வெள்ளரிக்காய்ங்கிறதுனால நான் தோலை எடுக்கலை. இதுவே உங்களுக்கு கூட்டுக்காயாக இருந்தால் தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சாம்பாருக்காக சின்ன வெங்காயமும் வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். புளிக்கரைசலில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நாங்கள் குழம்புக்கு கூட்டுறதுன்னு சொல்லுவோம். புளிக்கரைசல்லே எல்லாமே சேர்த்து கொதிக்க விட்ட பிறகு தான் காய் அதை சேர்ப்போம். காய் வந்து அந்த சாம்பார் பொடி புளிக்கரைசல்லே சேர்ந்து குக்காகும். இன்றைக்கி நான் பருப்பு வேக வைக்கலையே ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் வெண்டைக்காவையும் எண்ணெயில் வதக்கி இதில் சேர்த்துக்கணும். டேரெக்டாக சேர்த்திங்கன்னா இந்தளவு வாசமாக இருக்காது. இப்போ இது நல்லா கொதித்து சாம்பார் செட் ஆகட்டும். நாங்கள் பருப்போடு சேர்த்து தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்து கொதிக்க வைப்போம். நீங்கள் தனி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் துருவலோட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 2 சின்ன வெங்காயமும் அரைச்சி சேர்த்துக்கிட்டால் சாம்பார் ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு நம்ம கடைசியில் தான் தாளித்து கொட்டணும், நிறைய எண்ணெய் தேவையில்லைங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயில் தாளித்து கொட்டினாலே போதும். நம்ம தேங்காய் சீரகத்தோட வாசத்தில் சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம். நான் மசாலா தடவி அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் நல்ல சூடானாக்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கிழங்கு ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு, நல்ல மொறுமொறுப்பாகணும். சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.